சென்னை நகரத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய வாடகை வீட்டில் முரளி அவன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். வயது 45. ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்கு பணியாளராக வேலை. 20 வருடங்களாக அதே நிறுவனம். ஒரு நாளும் தாமதமாக போனதில்லை. ₹1 கூட தவறாக கணக்கிட்டதில்லை. அவனுடைய வாழ்க்கை மிகவும் சாதாரணமானது. காலையில் வேலை, மாலை வீடு, மாத சம்பளம், குடும்பச் செலவுகள், அதுவே அவன் உலகம். முரளிக்கு ஒரு மகள் இருந்தாள். பெயர் நிலா. மிகவும் புத்திசாலி பெண். டாக்டராக வேண்டும் என்பது அவளுடைய கனவு. அந்த கனவுக்காக முரளி தனது வாழ்க்கையையே செலவழித்தான். புதிய சட்டை வாங்காமல் இருந்தான். வெளியே சாப்பிட மாட்டான். தனக்கு பிடித்த எதையும் வாங்கியதில்லை. ஆனால் மகளின் படிப்புக்கு மட்டும் ஒருபோதும் இல்லை என்று சொன்னதில்லை. ஒரு நாள் காலை முரளி வழக்கம் போல் வேலைக்கு சென்றான். ஆனால் அந்த நாள் அவன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. மேலாளர் அவனை தனது அறைக்கு அழைத்தார். முரளி அமைதியாக நின்றான். மேலாளர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். முரளி, நிறுவனத்தில் சில மாற்றங்கள் நடக்கவிருக்கின்றன. நாங்கள் சில பேரை வேலையிலிருந்து நிறுத்த வேண்டிய நிலை. நீ நன்றாகத்தான் உழைத்தாய். உன் வேலையில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் இன்று உன்னுடைய கடைசி நாள் என்றார். அந்த வார்த்தை அவனை சுட்டது. மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்தது. கடைசி நாள். 20 வருட உழைப்பு ஒரு நிமிடத்தில் முடிந்துவிட்டது. மேலாளர் ஒரு கவரை அவன் கையில் குடித்தார். இதுதான் உங்களுடைய கடைசி சம்பளம். முரளி எதுவும் பேசவில்லை. மெதுவாக தன் மேஜைக்கு வந்தான். அங்கே இருந்த பழைய பேனா, மகள் வாங்கி கொடுத்த காஃபி கப், குடும்ப புகைப்படம் ஒவ்வொன்றாக பையில் வைத்தான். அவனுடன் வேலை பார்த்த பலர் அவனை பார்த்தும் பேசவில்லை. ஏனெனில் நாளை அவர்களுக்கும் இதே நிலை வரலாம் என்ற பயம் மனதில் இருந்தது. முரளி மெதுவாக அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தான். மழை பெய்து கொண்டிருந்தது. அவன் பேருந்து நிறுத்தத்தில் அமைதியாக அமர்ந்தான். கையில் கடைசி சம்பள கவர். கண்களில் 1000 கேள்விகள். இனி வீட்டு வாடகை, மகளின் கல்லூரி கட்டணம், வாழ்க்கை எப்படி நடத்துவேன்? அந்த நேரத்தில் ஒரு ஃபோன். நிலாவிடமிருந்து ஒரு மெசேஜ். அப்பா, இன்று எனக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்தது. இந்த செய்தியை பார்த்தவுடன் முரளியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சந்தோஷமா, சோகமா, அவனுக்கே புரியவில்லை. அந்த இரவு வீட்டிற்கு வந்தபோது நிலா ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்தாள். அப்பா, என் கனவு நிஜமாக போகுதுப்பா. முரளி சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு தந்தையின் பயம் ஒளிந்திருந்தது. அந்த இரவை அனைவரும் தூங்கிய பிறகு முரளி மட்டும் விழித்திருந்தான். மேசையில் கடைசி சம்பள கவர். திறந்து பார்த்தான். அதிலிருந்த பணம் மகளின் முதல் ஆண்டு கட்டணத்திற்கு கூட போதாது. அவன் அமைதியாக அழ ஆரம்பித்தான். வாழ்க்கையில் முதல் முறையாக தோற்றவனாக உணர்ந்தான். அப்போது அவனுடைய அறைக்கதவு மெதுவாக திறந்தது. நிலா உள்ளே வந்தாள். அப்பா, நீங்கள் இன்னும் தூங்கலையா? முரளி உடனே தன் கண்ணீரை மறைத்தான். இல்லம்மா, சும்மா. ஆனால் நிலா எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாள். அவள் மெதுவாக சம்பள கவரை பார்த்தாள். பின் தன் பையை திறந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்தாள். அதில் ஒரு தங்கச் சங்கிலி. அப்பா, இது அம்மா எனக்காக சேமித்து வைத்தது. இதை விற்று என் கட்டணத்தை கட்டலாம். முரளி அதிர்ச்சியாக பார்த்தான். இல்லம்மா, இது உன்னுடையது. நிலா மெதுவாக சிரித்தாள். அப்பா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையே எனக்காக கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு சங்கிலி கூட கொடுக்கக்கூடாதா? அந்த நொடியில் முரளிக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவன் வாழ்க்கையில் சேமித்து வைத்தது சொத்து அல்ல, மகளின் அன்பு. அடுத்த நாள் காலை முரளி மீண்டும் வெளியே சென்றான். இந்த முறை வேலை தேட அல்ல, வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்க. சிறிய குழந்தைகளுக்கு கணக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல அவனுடைய நேர்மை, பொறுமை, அனுபவம் அனைவருக்கும் பிடித்தது. ஒரு வருடத்தில் ஒரு டியூஷன் சென்டரையே ஆரம்பித்தான். பல ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய மருத்துவமனையின் திறப்பு விழா நடந்தது. மருத்துவமனையின் பெயர் முரளி மருத்துவ மையம். மேடையில் டாக்டர் நிலா பேசிக்கொண்டிருந்தாள். என் அப்பா ஒரு நாள் வேலையை இழந்தார். ஆனால் வாழ்க்கையை இழக்கவில்லை. அவர் எனக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தார். சம்பளம் வாழ்க்கையை நடத்தலாம், ஆனால் நம்பிக்கையே நம் வாழ்க்கையை மாற்றும் என்றாள். இதை கேட்ட முரளியின் கண்கள் கலங்கின. இந்த முறை அது தோல்வியின் கண்ணீர் இல்லை, பெருமையின் கண்ணீர்.